வந்து காலைல டிஃபன் அங்கேயே ஊட்டிட்டு ரிட்டன் நான் வந்து அவளை தூங்க வச்சுட்டு நான் மதியம் லஞ்செலாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்டோமா வேலைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. வேலைக்கு போல் சும்மா அங்கே உட்காந்து இருப்பாங்க. ஆனால் பில்டப் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரோஜா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லோரும் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா Day 2 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ Day 1 vlog வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் அதை பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி Day 2ல் வந்து என்ன சமையல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ கிச்சனே இனிமே கதின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். வாங்க இன்றைக்கி வந்து என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இன்னும் நம்ம சின்னதாக அரியணும். தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அப்புறம் அரிசிலாம் ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வந்து பண்ணலான்றேன். நம்ம அதான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பக்கத்துலேயே வந்து சாப்பாடு வலை போட்டாச்சுன்னா பைசல் வந்து 1:30 மணிக்கு வருவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக டைம் இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டெய்லியுமே வந்து எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிட்டு பழகிடுச்சா. இப்போ வந்து புதுசாக சரி நம்ம டெய்லியுமே புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானுமே எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் வந்து செய்கிறேன். இந்த காரக்குழம்பு பார்த்திங்கன்னா முழுக்க சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு முக்கியம். ஏன்னா அப்போ தான் இந்த காரக்குழம்பு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா ஸ்மெல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் போல். அரிசி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம Day 2ல் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு டிஷ் தான் வந்து பார்க்குறோம். உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஃபைசல் வரட்டும், அவனுக்காக தான் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். லன்ச் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வந்து வச்சுருக்கேன். எனக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் வந்து சமைக்கிறேன். இப்போ தான் நான் வந்து என்னை ஒரு பெண்ணாகவே வந்து உணர்கிறேன். ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து எங்கள் அம்மா சமைப்பாங்க. நான் சமைக்கிறேன்னு போனாலுமே வந்து என்னை நம்பி கிச்சன்லலாம் விட மாட்டாங்க. இப்போது என்னை நம்பி ஃபைசல் வந்து கிச்சனில் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே சமைச்சிருக்கேன். அவங்க வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஆனால் உண்மையாகவே வந்து நேற்று செஞ்ச சமையல் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. குஸ்கா பிரியாணி. இன்றைக்கி வந்து அது எப்படி இருக்குதுன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கும் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன். ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நல்லா இருக்கும். நேற்றுமே நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். உங்களுக்கு குஸ்கா பிரியாணி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைசல் வரட்டும். டைம் வந்து 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து 1 மணி ஆகுது. 1:30க்கு தான் வருவாங்க. சரி, நம்ம வந்து வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஸோ குழம்பு ரெடி, சாப்பாடு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி குடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்றைக்கி மதியானம் தான் வந்து எப்பயுமே மதியானம் டைமில் தான் வந்து இங்கே தண்ணி விடுவாங்க. ஸோ சமைக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி, அதெல்லாம் தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து கிச்சன் வந்து சமைக்கும் போது அது எடுத்து அங்கங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து கிச்சனை வந்து அழகாக வந்து அடுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா திங்ஸுமே வந்து நீட்டாக அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட பாத்திரம்
ஸோ எல்லாமே கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஜெசிமா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து தூங்கிட்டு இருக்கா, காட்டுறேன். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு என்ன வேலை ஒன்று இருக்குன்னா, துணி மட்டும் வாஷ் பண்ணணும். நான் போய்ட்டு துணி வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே ஃபைசல் வந்துடுவாங்க. நம்ம லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஃபைசல் வந்து தான் சாப்பிடலாம். இதுதான் வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. இது சாப்பாடு சூடாக சூடாக முக்கியமானது சால்ட்டு. பத்தெல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் 2 பேருமே. ரிசல்ட் வந்து நம்ம ஃபைசலை கேட்டால் தான் வந்து தெரியும். ஏன்னா நான் சமைச்சதை நானே சொல்லக்கூடாதுல்ல. எப்படி சாப்பிட்டல இந்த உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சாப்பிட்டல, எப்படி இருந்துச்சு சொல்லு. நல்லா தான் இருந்தது. நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதை விட நல்லாவே இருந்துச்சு. நேற்று சொன்னதே சொல்லக்கூடாது ஃபைசல், சத்தியமாக சொல்லிட்டேன். ஆனால் உண்மையாகவே நல்லா தான் இருந்தது. இது காரக்குழம்பு வைக்க போகிறேன்னா எப்படியா இருக்கும்னு நினச்சேன். சில நல்லா தான் இருந்தது. ஆனால் ஃபைசலோட திங்கிங் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, தனியாக வேற வந்துட்டோம், என்ன சமைப்பான்னு தெரில, ஏது சமைப்பான்னு தெரிலன்னு வந்து ஒரு நாள் நேற்று சாப்பிட வந்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து எப்படி நான் இவ்வளோ நல்லா சமைக்கிறேன்ட்டு எனக்கே தெரியல. ஏன்னா வந்து 2 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். தனியாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நாளே. நல்லாவே சமைச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு. உப்பு காரம் எல்லாமே. ஆனால் உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் எப்பயுமே நான் போடுவேன். நான் அதிகமாகிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சு லைட்டாக கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் உப்பு பத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ற காரக்குழம்புக்கும் நான் செஞ்ச காரக்குழம்புக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த காரக்குழம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து உருளைக்கிழங்கு காரக்குழம்பு வீடியோ வந்து போடுறேன். என்ன சொல்கிறேன், போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஃபைசல் பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்புறாங்க. எப்பவுமே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது தான் வந்து அவங்களோட வேலை. நம்ம பாருங்கள் கிச்சனே கெதின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கிறேன் பாருங்கள். ஒரு தலை வாரல, ஒன்றும் பண்ணலை. காலைல 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, டீ போடுறது. டீ தான் போடுவாங்க, வேற என்ன போடுவாங்க? சும்மா உட்காந்து இருக்கிறது. சும்மா எவ்வளோ நேரம் அப்புறம் கிளம்பி காலைல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறது. போயிட்டு ஒரு 9 மணிக்கே வீட்டுக்கு வர்றது. வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன், ஒரு 1/2 ஹவரில் சாப்பாடு செய்கிறது, தோசை தான் ஊற்றுறது. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சோடனே 2 பேர் சாப்பிட்டு முடிச்சோடனே திருப்பி பாப்பா கூட்ட போகிறோன்னு கிளம்பி போயிடுறது. போயிட்டு அதோட 12 மணிக்கு வர்றது. 12 மணிக்கு வந்து 12:30 சாப்பாடு செஞ்சு
ஒரு மணிக்குள்ளே சாப்பாடு முடிஞ்சுது. நான் 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். 2 பேர் சாப்பிட்றது. மறுபடியும் மதியம் சாப்பாடு பாப்பா கூட்ட போகிறேன்னு கிளம்பி போகிறது. அதோட ஒரு சாயங்காலம் வந்து எட்டி பார்த்துட்டு 5 மணிக்கு எட்டி பார்த்துட்டு திருப்பி போயிடுறது. அதோட ஒரு 7 மணிக்கே வர்றது, 7-7:30 நான் வேலையை முடிச்சுட்டு வரப்போ என் கூடயே வந்துடுறது. வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு ஓட்ட போகிறோன்னு மறுபடியும் அங்கே போயிடுறது. இதே தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல வந்து விளையாடாதுங்க, சாப்பிடாதுங்க, உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ புது வீட்டுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் காட்டுறோம். அங்கே வந்து ரோடு ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்து ரோடு, எந்த வண்டியுமே வராது. வீட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வாசல்லே ரோடு, எந்த வண்டியுமே வராது, எந்த வண்டியுமே போகாது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து மெயின் ரோடு, வண்டி போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும் எனி டைம். இப்போ பாருங்கள், பஸ்ஸு போகிற ரூட்டு இதான், வண்டி போகிற ரூட்டுமே இதான். அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கேட் போட்டு பின்னாடி ஃபுல்லாக மண், இங்கே எங்கேயும் சாப்பிட மாட்டா. இங்கே பாருங்கள் வயல், அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நான் எங்கே வச்சு பாப்பாக்கு சாப்பாடு ஊட்ட முடியும்? ஆப்போசிட்லனா எங்கள் அம்மா வீடு, அங்கே பழகின இடம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஜெசிகாவுக்கு, அப்புறம் அவளுக்கு பிடிச்ச பூனைக்குட்டி எல்லாமே இருக்குது. அங்கே போனால் மட்டும்தான் அவள் சாப்பிடுவா. அதனால் நான் காலையில் சாப்பிட்டுட்டு அவளுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே ஊட்டுவேன். ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் அங்கே விளையாடுவாங்க. விளையாடுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அங்கேனா எங்கள் அம்மா கூட எங்கள் அப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு எதிரில் பசங்க இருக்காங்க. ஸோ மே மாதம் அதுவுமா எல்லாருமே வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்களா, அவள் எனி டைம் அங்கேயே தான் இருக்கா. அதனால் வந்து அங்கேயே போய் சாப்பாடு வந்து காலையில் டிஃபன் அங்கேயே ஊட்டிட்டு ரிட்டன் நான் வந்து அவளை தூங்க வச்சுட்டு நான் மதியம் லஞ்செலாம் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்டோமா, இப்போ கூப்பிட்டு போய் அவளை போய் அங்கே சாப்பாடு ஊட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு வந்து நாங்கள் தூங்குவோம். தூங்கிட்டு ஈவினிங் நைட் அந்த மாதிரி போய் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். இவங்க போயிட்டு ஐரு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துட்டு 2 வேளைக்கு சாப்பிட்டு 3 வேளைக்கு சாப்பிட்டு கடைக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு நாளைக்கு 10 வாட்டி இந்த ரோட்டில் நான் நடப்பேன். ஏன்னா ஜெசிகாக்கு காலையில் மதியானம் நைட்டு 3 வேளை சாப்பாடு ஊட்டணும். 3 வேளை ஊட்டணும். நான் நடக்கிறது அங்கே தூங்க மாட்டேன், இங்கே வந்து தான் தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளைக்கு 10 வாட்டி நடக்கிறேன். அப்போ 3 வேளைக்கு எப்படியும் ஒரு 30 வாட்டியாவது இந்த ரோடு சுற்றி வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லாத ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஃபைஸில் சாப்பாடு ஊட்ட சொல்லி சாப்பாடு ஊட்ட சொல்லி எப்படி நடக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைசலுக்கு வந்து வேலைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. வேலைக்கு போல் சும்மா அங்கே உட்காந்து இருப்பாங்க, ஆனால் பில்டப் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Day 2 ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி Day 3 Day 4 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய்.